இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். எப்பதான் ஒல்லியாக போறனோ. குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் ஸ்ருதி. சபிதாமா, நான் டயட்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறமா இதுக்கு இந்த சாப்பாடு? ஸ்ருதி பேபி, டயட்டிங் எல்லாம் நல்லா தான் போகும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பண்றது நல்லது. அதுலயும் ஆம்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால பண்ணேன். அது சரி டாட், நைட் நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 12 மணி வரைக்கும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன். நான் வர்றதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சுமா. மீட்டிங் இருந்தது, லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க வீட்ல இருப்பீங்களா? எனக்கு இன்னைக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு, சாயங்காலம் வரதுக்கு லேட் ஆயிடும். ஓகே. ஹாய், குட் மார்னிங். ஹலோ. ராத்திரி நல்ல தூக்கம் வந்ததா? நிம்மதியா தூங்குனேன். ஸ்ருதி, ஷீ இஸ் சனா, மை ஃப்ரெண்ட். அப்போ இவங்க கூட தான் பிஸியா இருந்தீங்களா? ஏ, எனி ப்ராப்ளம்? சபிதா. சார். மேடத்துக்கு டிஃபன் கொண்டு வா. ஓகே சார். ஹலோ 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 சச்சின், ப்ளீஸ் ஸ்ருதியோட பேசாம விடுங்க. ஹலோ அம்மா. ஸ்ருதி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஹலோ ஹலோ. ஸ்ருதி, ஸ்ருதி ஏன் அழற? ஸ்ருதி, என்ன பிரச்சனை? என்னாச்சு? அதுதான் தினமும் நடக்கிற விஷயம்தான். என் மாமும் டேடும் எனக்காக டைம் ஒதுக்கிறதே இல்லை. என் டேட் என்ன போரா ஃபீல் பண்றாரு. யாருக்கும் என் மேல அன்பே இல்லை. சிவன், நீ மட்டும்தான் இருக்க. என்னை புரிஞ்சவன் நீதான். என் மேல பாசம் வச்சிருக்க, என் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ற. வேற ஒருத்தர் கூட எனக்குன்னு இல்லை. ஸ்ருதி, நான் வாழ்க்கை பூரா உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த மாதிரி அழறத நிறுத்து. வா, உன்னை சீரப் பண்றதுக்கு புதுசா ஏதாவது பண்ணலாமா? இன்னைக்கு நான் உன்னை என் பேரண்ட்ஸை சந்திக்க கூட்டிட்டு போறேன். சார், ஸ்ருதி பேபி இது வரைக்கும் வீட்டுக்கே வரல. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ சொல்லிட்டு தான் போனா, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு. நீ டென்ஷன் ஆகாத, வந்துருவா. ஒரு டீ எடுத்துட்டு வரியா? சார். ஸ்ருதி எங்க கட்டுப்பாட்டுல இருக்கா. உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்க்க விரும்பினா 50 லட்சம் ரூபாயை தயாரா எடுத்து வைங்க. பணம் எப்போ எங்க கொடுக்கணுங்கிறத அப்புறமா சொல்றோம். அதோட தவறுதல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணா உங்க பொண்ணை திரும்பவும் உயிரோட பார்க்கவே முடியாது.
நீ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? ஆ? ம். ஆனாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நீ மட்டும்தான் குடிப்பியா என்ன? எனக்கு கம்மியா ஊத்தாத, கரெக்டா ஊத்து. இந்த அடி. அடடா, சொல்றது அப்படியே செய்றியே. யாருன்னு தெரியுமா? சிவம். சொல்லுப்பா. ஹலோ அம்மா, நான் வீட்டுக்கு வரேன். அப்படியா? ஆமாம்மா, அவளையும் கூட்டிட்டு வரேன். யாரு? ஸ்ருதிய. ஓ, சரிப்பா. இந்த நாளுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே பாரு, நம்ம தலை எழுத்தே மாற போகுது. உள்ளவாமா, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். வாமா, வா வா. அம்மாடி, இந்த சிவம் இருக்கானே நாள் பூரா உன்னை பத்தி தான் அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஆமா, என் பையனுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களுக்கும் அவங்கள பிடிக்கும். என்னங்க? உண்மைதான். நாங்க உன்னை எங்க மருமகளாவே ஏத்துக்கிட்டோம். அட, மருமகன் ஏன் சொல்ற? மகன்னு சொல்லு. மக. சரி, இப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருப்பியா இல்ல டீ காஃபி ஏதாவது போட்டு குடிப்பியா? போய் டீ எனக்கு போடு. தெரியும், கொஞ்சம் பொறுங்க. இத பாரு, நீ இவரை மட்டும் நம்பாத. இவருக்கு இப்ப டீ வேணும், அதான் உன்னை வச்சு கேக்குறாரு. நான் என் பையன் கிட்ட பலமுறை சொல்லிட்டேன், உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி இவன் கிட்ட சொன்னா இவன் தான் கேட்கவே இல்ல. ஆண்டி, எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா சிவம் தான் என்னை இங்க அழைச்சிட்டு வரவே இல்லை. அப்படியா? நானு. நீங்க என்ன உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? மார்க்கெட்டுக்கு போங்க, போய் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. நம்ம மருமக வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா? இத போய் வாங்கிட்டு வந்துறேன். என்ன அப்படியே நிக்கிறீங்க? போங்க. அது பணம் வேணும், அதனால தான். பணம்? உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேங்க, எப்பவுமே கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்கன்னு. ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்க, எப்பவுமே என்கிட்டயே பணம் கேக்குறீங்க. கொஞ்சம் இருமா வரேன். போ, டிராமா போட்டுட்டு இருக்காத. பில் எடுத்துட்டு வரணும், புரியுதா? சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஸ்ருதி, ஆண்டி என் கூட வா, வீட்டை சுத்தி காட்டுறேன். போயிட்டு வா. வா. வண்டிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? சொல்றது கேளு, நம்பர் பிளேட்டை மாத்திடு, புரிஞ்சுதா? போன்ல பேட்டரி லோவா இருக்கு. டென்ஷன் ஆகாத, எப்பவுமே என் பேக்ல ஒரு சார்ஜர் இருக்கும். என் சார்ஜர் எங்க போச்சு? என்னாச்சு? இருக்குல்ல சார்ஜர்? இல்ல சிவம், ஆனா நான் சார்ஜரை பேக்ல தான் கொண்டு வந்தேன். சரி பரவாயில்ல, என்கிட்ட ஒன்று இருக்கு, யுனிவர்சல் சார்ஜர் இருக்கு, நான் தேடி தரேன். இல்ல சிவம், அதுக்கு தேவையில்ல. சாயங்காலம் தான் ஆக போகுதே, அதனால நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏய் ஸ்ருதி, இந்த நேரத்துல எங்க போவ? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என் வாழ்க்கை பூரா நான் இங்கேயே தங்கிடணுங்கிறது தான். நான் எதிர்பார்க்கறது எல்லாம் இந்த வீட்டுல இருக்கு, எங்க வீட்டுல இல்லாதது. ஸ்ருதி, நீ இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுட்டு போ. இல்ல ஆண்டி, உனக்காகவே நான் இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்கிறேன். சொல்லு சிவம். அது ஸ்ருதி,
இத பாரு, ம் பணம் மிச்சம் வச்சிருக்கியா இல்லையா? ஆ பணம் மிச்சம் இருக்காவா? காலையில் நான் தான் டிஃபன் வாங்கிட்டு இருந்தேன். என் பேக்கெட்லேருந்து பணம் செலவாயிருக்கு. போன பணம்லாம் நிச்சயமா திரும்ப வரும். புலம்பாத, புரியுதா? உன் கணக்கெல்லாம் அப்ப சரி பாத்துக்கலாம். சரி போய் சாப்பாடு போடு. சாப்பிடுமா. அண்ணே ரஹ்மான் அண்ணே, நாங்கள் இங்கே பார்ட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், உங்களுக்கு உங்கள் பங்கு கிடைச்சிடும். நல்லா கேட்டுக்கோங்க. எங்களுக்காக கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். சரி சிவம், இப்போ நான் கிளம்புறேன். இல்லைனா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஆனா இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சே. இல்லை இல்லை ஆண்டி, போய் தான் ஆகணும். ஸ்ருதி ப்ளீஸ், நீ இங்கே தங்குனீன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமாமா, கண்டிப்பா. ஆனால் சிவம், அப்பா தேவையில்லாம டென்ஷன் ஐயோ, ஆயிடுவாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாரு, காலையிலேருந்து எந்த ஃபோனும் அவர்கிட்ட இருந்து வரல. ப்ளீஸ் இங்கே இருந்துரு. ஆமாமா, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ வேற வயசு பொண்ணு. வேணும்னா நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை சொல்ல. இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். நானே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஸ்ருதி சொல்லு. டேட், இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு வீட்லயே நைட்டு தங்கிக்கலான்னு இருக்கேன். சரி, என்ஜாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சந்தோஷம். அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என் ஃபோனோட பேட்டரி ரொம்ப லோ ஆயிடுச்சு. அதுதான், என் ஃபோன் எப்ப வேணா டெட் ஆகலாம். நம்ம கிட்டதான் அந்த யூனிவர்சல் சார்ஜர் இருக்குல்ல, அதுல இத சார்ஜ் போடுங்க. அட ஆமால, குடுமா குடு குடு குடு. ஆ, இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அங்கிள், ஃபோன் சார்ஜ் ஆகுதுல்ல? இல்லைம்மா, அது வந்து சார்ஜர் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். ஓ காட், பாரு. இப்போ ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சே. ஃபோனும் டெட் ஆயிடுச்சு. அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அவங்களோட நம்பர் கூட ஞாபகம் இல்ல. ஓஹோ, இப்போ அப்பா. சிவம், மா பாரு. மா, சிவம், என்னாச்சுமா? சிவம், உன் சித்திக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையா? நம்ம கிளம்பி ஆகணும். சித்திக்கு என்னாச்சு ஆண்டி? அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். டேய், நாம அம்மா, இப்பவே சரி. கிளம்பி ஆகணும்டா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போய் டாக்ஸி எடுத்துட்டு வாங்க. இதை போய் கூப்பிட்டு வரேன். மா வந்து எங்க சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உடம்பு வேற ரொம்ப முடியாம போயிடுச்சு. சோ நாம இப்ப உடனடியா அவங்கள கிளம்பி போய் பார்த்தாகணும். வா. இரு சிவம், நான் வீட்டுக்கு போறேன். நீ அம்மாவையும் சித்தியும் பாத்துக்கோ. ஸ்ருதி, நீ தனியா எப்படி போவ? நான் பத்திரமா இங்க போயிடுறேன். பாரு ஸ்ருதி, வேண்டாம். ஒரு வேலை பண்ணலாம். நீ எங்க கூடவே வா. நாங்க உன்னை போற வழியில டிராப் பண்றோம். அங்க இருந்து நீ பார்த்து வீட்டுக்கு போயிடு. ஆனா சிவம், சொல்ல டைம் இல்ல, நான் வா போலாம். சொல்றது இது பேர், நான் என்ன உங்ககிட்ட சொன்னேனோ அதை அப்படியே பண்ணணும். சரியா? உனக்கு உன் பங்கு கிடைச்சிடும். இதோ இந்த கேஸை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம்ல, நமக்குள்ளேயே விசித்திரமானவங்கள்லாம் இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அதை பற்றி ஸ்ருதிக்கு தெரியவே தெரியாது. சிவமோட அம்மா அப்பா மூலமாக என்ன சூழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது, அப்புறம் ஸ்ருதியால் சாமர்த்தியமா இதிலிருந்து தப்பிக்க முடிஞ்சதா? அண்ணா, அடுத்து வர சர்வீஸ் ரோட்ல கார்னர்ல நிறுத்திடுங்க. நான் அங்கேயே இறங்கிக்கிறேன். சிவம், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. ஒருவேளை சித்தியை நம்ம சரியான நேரத்துக்கு போய் பார்க்க முடியலன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆண்டி, எதுக்கு கவலைப்படுறீங்க? எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு சோகமா ஆகாதீங்க. ஸ்ருதி, நீயும் எங்க கூட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவும் சமாதானம் ஆவாங்க. இங்க பாரு, நாங்க உடனே திரும்பி வந்துருவோம் இல்லையாப்பா? ஆமாம்மா, உடனே திரும்பிடலாம் நாம. ஸ்ருதி ப்ளீஸ். அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அந்த ரோட்லயே வண்டி நிறுத்துங்கன்னு. நீங்க போயிட்டே இருக்கீங்களேண்ணா, நிறுத்துங்க. சரி, இப்போ அந்த கார்னர்ல நிறுத்திடுங்க. இல்லண்ணா அண்ணா, இந்த இடம் சேஃபே கிடையாது. ஸ்ருதி, ஸ்ருதி ஒரு நிமிஷம் இரு. அண்ணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க யூட்டன் எடுத்து போங்க.
யூட்டன் எடுத்து இவ எங்க சொன்னாலும் அங்கேயே நிறுத்திடுங்க. சிவம் சிவம் இங்க பாரு, இவள எந்த நேரத்துல தனியா விடாத. அது அவ்வளவு சேஃப் இல்ல. கால ரொம்ப கெட்டு கிடக்குதுப்பா. நீ இவ கூடயே போய். இல்ல இல்லம்மா, என்னால இவ கூட போக முடியாது. அம்மா, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவைப்பட்டா அப்புறம் உங்களை யாரு பாத்துப்பாங்க? அப்பாவாலையும் சமாளிக்க முடியாது. அப்பா, என்னால எங்கேயும் போக முடியாது. நீங்களே அம்மாக்கு புரிய வைங்க. பரமா, முதல்ல நாம போய் இவன் சித்தியை பார்ப்போம். அவங்க ஹெல்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவம் உன்னை வீட்டில் விட்டுருவான். ஆமா ஆமா, நான் கொண்டு போய் விட்டுடுறேன். ஆனா அங்கிள், நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? உங்க அம்மாவை நீ பாத்துக்க மாட்டியா? நாங்க அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருப்போம், நீ அவளை பாத்துக்க மாட்டியா? என்னாச்சு ஸ்ருதி, உனக்கு ஓகே தானே? தம்பி தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? எல்லாம் பக்காவா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். சீக்கிரம் கொடுப்பா, லேட் ஆயிடுச்சு, நான் போனோம். இங்க பாரு சிவம், இதே கேப்ல நான் வீட்டுக்கு திரும்ப போயிடுறேனே. தங்கச்சி ஸ்ருதி, கொஞ்சம் போய் அம்மாவை பாரு ப்ளீஸ். நானும் என் தங்கச்சி கூடயே போய் சேர்ந்துறேன். இரு இரு இரு. ஆண்டி, ஆண்டி, தங்கச்சி இரு இரு. அழாதீங்க ஆண்டி, கொஞ்சம் சும்மா நிதானமா இருங்க. என் தங்கச்சி அழாதீங்க எல்லாம் ஆண்டி. சரியாயிடும். உனக்கு பிபி ரைஸ் ஆயிட போகுது. பாத்து, நீங்க இரு, நான் பாத்துக்கிறேன். இத பாருமா, நீ இவ்வளவு கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறேன். நாம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, பாத்துக்கோ. ஸ்ருதி, பாத்துக்கண்ணே. அங்கிள், ஐயோ கடவுளே, என் தங்கச்சி. ஆண்டி, ஆண்டி, தண்ணி குடிங்க. ஆண்டி, நீங்க அழாதீங்க. நீயும் எதுக்காகமா முழிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தூங்கு. இல்ல ஆண்டி, நான் உங்க பக்கத்திலே இருக்கேன். சரி, நாம 2 பேருமே தூங்கலாம். ம். இங்க பாரு, ஸ்ருதியை நான் போட்டோ எடுத்துட்டேன். அதை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதை பிரிண்ட் எடுத்து நாளைக்கு ஸ்ருதி வீட்டுக்கு அனுப்பிடு. ஸ்ருதி எங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? அம்மா, சித்திக்கு ஒன்னும் ஆகாதுமா. அதான் டாக்டர்ஸ் அவங்க கூடவே இருக்காங்கல்ல, மத்தவங்களும் அவங்க கூட தான் இருக்காங்க. அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, இல்லனா உங்க உடம்பு கெட்டு போயிடும். டேய் சிவம். அம்மா, ஒன்னும் இல்ல, வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படின்னா சிவம், இப்ப நான் கிளம்பட்டுமா? ஸ்ருதி, நான் இப்ப உன்னை இந்த கண்டிஷன்ல எப்படி? இல்ல இல்ல, நீ என் கூட வர வேண்டாம், நான் தனியாவே போயிடுவேன். ஸ்ருதி, உனக்கு புரியல. இஷ்யூ என்னன்னா, இது ஒரு சின்ன கிராமம், அதனால டாக்ஸி ஆட்டோலாம் எதுவும் கிடைக்காது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. அதனால என்னால உன்னை தனியா அனுப்ப முடியாது. உன் போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. உனக்கு புரியுதுல்ல?
இங்க பாரு, சிச்சுவேஷன் நார்மல் ஆன உடனே நானே உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன். ஸ்ருதி, வா, உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடு. சிவம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போறேன். என்னால தனியா போக முடியும். எங்க அப்பா அங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. ஸ்ருதி, என்ன நீ மரியாதையே இல்லாம பிஹேவ் பண்ற? நான் தான் சொல்றேன்ல உன்னை விட்டுடுறேன்னு. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆக்சுவலா நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் இங்க வந்து மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அம்மா அழுதுட்டு இருக்காங்க, இப்ப நீ கிளம்பி போகணுன்ற. நான் தான் உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்றேன்ல. ஆண்டி, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க உட்காருங்க, வாங்க. அம்மா, உட்காருப்பா. சிவம், ஊர்ல டாக்ஸி ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசு. அவங்க ஸ்ருதியை கூட்டிட்டு போய் வீட்டுல விடட்டும். ஆனா அம்மா, இப்பவே கிளம்பி போங்க. இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கேன். ஆண்டி, சிவம் இங்க இருக்கட்டும், நானே போயிடுவேன். அது இல்லம்மா, நீ எப்படி தனியா போவ? இவனும் வரட்டும். ஸ்ருதி, நீ முதல்ல சாப்பிடு. அம்மா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஸ்ருதி, ஐ எம் so sorry. அப்போ நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது. பட் உன்னால புரிஞ்சுக்க முடியதுல எங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. so sorry. இட்ஸ் ஓகே. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் சிவம். இது அம்மாவும் சித்தியும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ். ஆண்டி தூங்கிட்டாங்களா? சரி, வா டாக்ஸி செக் பண்ணலாம். அப்படியே உனக்கு சார்ஜரும் வாங்கிடலாம். இல்ல, இது இல்ல. ஸ்ருதி, அது டாக்ஸிக்காரங்கிட்ட பேசிட்டேன். அவனுக்கு டெய்லி ட்ரிப் இருக்கான், அதனால 5 மணிக்கு வரேன்னு சொன்னான். சார்ஜர் கிடைச்சதா? இல்ல, எங்கேயும் கிடைக்கவே இல்ல. சரி, வா, ஒன்று பண்ணலாம். உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். நேத்துல இருந்து இதான் போட்டிருக்க. சேஞ்ச் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, வா. சிவம், ஏன்பா உனக்கு அம்மா மேல அக்கறையே இல்லையா? இந்த நேரத்துக்கு ஷாப்பிங் போவாங்க? ஐம் சாரி அங்கிள். நாங்க கேபுக்காக தான் வெளியே போயிருந்தோம். மொபைல் சார்ஜர் தான் தேடிட்டு இருந்தோம், ஆனா கிடைக்கல. இல்லம்மா, இருந்தாலும் கொஞ்சம். என்னங்க, என்னாச்சு? ரோஷினி, உன் தங்கச்சியோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அவளுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. நான் சும்மா ஃப்ரெஷ் ஆயிட்டு போலான்னு வந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போறேன். ஓகே, கொஞ்சம் பாத்துக்கோமா. சரி. சிவம், அம்மா இருக்குடா. உன் சித்திக்கு என்ன ஆகுமோ தெரியலையே சிவம். அம்மா, என் நீங்க தங்கச்சி முதல்ல வந்து ரெஸ்ட் எடுங்க, வாங்க. ரோஷினி, இதை கிடைச்சிருச்சு. இப்ப இதையே அனுப்பி வச்சிடலாம். சரிதானே? என்ன முட்டாளா, பைத்தியமா நீ? காலையில தானே போட்டோஸ் அனுப்பணும். இப்ப இதே உடனே அனுப்ப முடியுமா? இது அப்புறம் அனுப்பிக்கலாம். இன்னொரு விஷயம், இதுல கொஞ்சம் ரத்தத்தை தடவு. ரோஷினி, ஸ்ருதி எவ்வளவு நேரம் தான் சமாளிச்சு வைக்கிறது? அவ ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாள்னா? இப்ப வரைக்கும் அப்படி நடந்ததா? எதுவுமே ஆனதில்ல. என்ன ஆனாலும் சமாளிக்கலாம்.
ஸ்ருதி, அது டாக்ஸிக்காரனால ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டானா வர முடியாதான். இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் எந்த கடையில வாங்கின நீ? என்ன சிவம், சொல்லவே மாட்டியா? அது சிவம், நீ என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஸ்ருதி, சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். சொல்லு. ஆக்சுவலா வந்து விஷயம் என்னன்னா ஸ்ருதி, வந்து என்னுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன சொல்லு? ஸ்ருதி என் சித்தி 4 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. என்ன? யா, சித்தி இறந்ததுக்கு அப்புறமா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்பதான் டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க எங்க அம்மாவால இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாதுன்னு. ஆனா நீ சொல்றதுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு, இதுதான் ரிலேஷன். அது வந்து ஸ்ருதிங்க பாரு, என் அம்மாவுக்கு அப்போல இருந்து வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள பிலீவ் பண்ண வைக்கிறதுக்காக அப்போல இருந்து இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். அந்த போலியான ஹாஸ்பிட்டல், இந்த போலியான வீடு. சிவம், நான் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு நோயை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. ஸ்ருதி, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? நீ வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாரு, இந்த மாதிரி கேசஸ் உனக்கு நிறைய கிடைக்கும். நான் எங்க அப்பா கிட்ட பேசி 2 நாள் ஆகுது சிவம். எங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ப்ளீஸ் என்னை எங்க வீட்ல விட்டுடு. ஸ்ருதி, நீ ஒரு 2 நாளை பத்தி பேசிட்டு இருக்க. இங்க என்னோட அம்மாவுக்கு கடந்த 4 வருஷமா வலிப்பு வந்துட்டு இருக்கு. இங்க பாரு, நாளைக்கு காலையில வரைக்கும் தான் அந்த நாடகம். அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போயிடு, நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு போயிடுவோம். என்னோட அம்மாவுக்காக ப்ளீஸ். ஸ்ருதியோட தவறு சின்னதுதான். அவ சிவமோட அம்மாவையும் அப்பாவையும் அளவுக்கு அதிகமா நம்பிட்டா. ஆனா அவளுக்கு சுத்தமா வேற எதுவும் தெரியல. அவளோட முதுகுக்கு பின்னாடி அவங்க அப்பா கிட்ட பணம் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது. ஸ்ருதிக்கு இதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுதா? இன்னும் ஏன் ஃபோன் வரல? என்னவாயிருக்கும்? அப்ப யாருக்கும் தெரியாது பத்திரிகையில யார் இந்த லெட்டர் வச்சு கொடுத்தான்னு. இல்ல சார், நான் பேப்பர்காரங்கிட்ட கூட கேட்டுட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என் மகளை பத்தி நினைச்ச கஷ்டமா இருக்கு. இதுல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு விஷயம் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என் மகளோட உயிருக்கே ஆபத்தாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. அதனால தான் நாங்க எல்லாரும் மஃப்டில வந்திருக்கோம். உங்க போனையும் நாங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். கிட்னாப்பர் உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே நாங்க அவங்க லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிடுவோம். சிவம், ஸ்ருதிய பத்திரமா வீட்ல விட்டுடு. சரிம்மா. கிளம்புறேன் ஆண்டி. என்னாச்சு திடீர்னு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு மெக்கானிக் கூப்பிட்டு வர வேண்டியது இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நானும் உங்க கூடவே வரேன். சரி ஸ்ருதி, நீ இங்கே இரு, நாங்க போய் மெக்கானிக்கை கூட்டிட்டு வரோம். வாங்க, நான் போலாம். சரி, சீக்கிரம் வந்துரு சிவம். என்னோட தங்கச்சிக்கு சினிமா பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமா டபுள் ரோல் சினிமா. நான் அவளை சின்ன வயசுல என் மடியிலேயே உட்கார வச்சுப்பேன். அப்படியே படம் பாப்பா. அப்படின்னா அதிசய பிறவி, மாயா பஜார், ராம் லக்ஷ்மணன். நீயும் அந்த மாதிரி படம்லாம் பாப்பியா? ஆண்டி, நானும் அப்பப்போ பழைய படம்லாம் பார்ப்பேன். ஆண்டி, இனிமே இப்படி அழாதீங்க ஆண்டி. நிதானமா இருங்க, ஒன்றும் இல்லை. அங்க கிச்சன் ஜன்னல்ல அங்கிள் என்னோட ட்ரெஸ்ல ரத்தத்தை ஊத்திட்டு இருக்காரு.
ரத்தமா இருக்காது, அது உன் பிரம்மையா இருக்கும். நீ வேற ஏதாவது இல்ல பாத்துருப்ப. இல்ல ஆண்டி, என் கண்ணால பார்த்தேன். அங்கிள் என்னோட ட்ரெஸ்ல ரத்தத்தை ஊத்திட்டு இருந்தாரு. சரி சரி, நீ இப்படி உட்காரு, நான் போய் என்னன்னு விசாரிக்கிறேன். பயப்படாத. ஏய், ஸ்ருதி, எங்க போற நீ? ஆண்டி ஆண்டி என்ன விடுங்க, நான் போய் ஆகணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன விடுங்க. ஏய், தப்பிச்சு ஓட பாக்குறியா? ஓடி போடுமா உனக்கு? அதெல்லாம் நடக்காது. அப்பா காத்துட்டு உங்க இருப்பாரு. அப்பா அங்க வெயிட் பண்றாரா? நாங்களும் உங்க அப்பாவுக்காக தான் வெயிட் பண்றோம். ஆண்டி, பயமா இருக்கு. அமைதியா ஆண்டி, இரு. விட்டுருங்க. வா வா, ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் வா. ஆண்டி ஆண்டி. புள்ளைய கடை. எல்லா பிளானையும் சொதப்பி விட்டுட்ட. ஒரு வேலையாவது உருப்படியா பண்றியா நீ? சரியான முட்டாளா இருக்க பொண்ணு. எதுக்காக இங்கேயே என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு நிக்கிற? போய் இத கொரியர் பண்ணு. நில்லு. நாம கேட்ட பணத்தை மறந்துடாத, புரிஞ்சுதா? போ. ஸ்ருதி ஸ்ருதி, ஒரு நிமிஷம் சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம், ஒரு நிமிஷம். உண்மையை சொல்லு, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண பாக்குறீங்க? நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நான் புரிய வைக்கிறேன். ஸ்ருதி, இங்க பாரு, உனக்கு என்ன அடிக்கணும்னா தாராளமா அடிச்சுக்க. ஆனா நீ தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணனு வச்சுக்க, நாம 2 பேருமே இறந்துருவோம். காம் டவுன். ஸ்ருதி, நான் சொல்ல போறதை கேட்டா உனக்கு விசித்திரமா இருக்கும். ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே நீ கிட்னாப் பண்ணப்பட்டிருக்க. என்ன? ஆமா, வெளியே இருக்கிறவங்க என்னோட பேரண்ட்ஸே கிடையாது. நான் அவங்களோட பையனும் கிடையாது. ஸ்ருதி ஸ்ருதி, 10 வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? இவங்க 2 பேரும் அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் இது எல்லாத்தையுமே அவங்களோட கட்டாயத்தின் பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஹெல்ப்லெஸ் ஸ்ருதி. சிவம், எப்பவும் பொய் சொல்லி ஏமாத்துற மாதிரி இதுவும் ஒரு கதை தானே? ஐயோ, இது ஸ்டோரி கிடையாது, உண்மை. என்னோட தங்கச்சி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை கொன்னுடுவோன்னு மிரட்டுறாங்க. எனக்காக இல்லைனாலும் என் தங்கச்சிக்காக இதை பண்ணு ப்ளீஸ். இங்க பாரு, அவ ஒரு சின்ன பொண்ணு. சார், இந்த போஸ்ட் வந்திருக்கு. இது ஸ்ருதி பேபி தாச்சே. ஹைவேயோட இடது பக்கம் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாதை இருக்கும். அதுல இருந்து 1 கிலோமீட்டர் போனா ரோட்ல ஒரு மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பணத்தை வச்சிருங்க. புத்திசாலித்தனமா ஏதாவது பண்றதா நினைச்சு பண்ணிடாதீங்க. அப்புறம் அடுத்த பார்சல்ல ரத்த வெள்ளத்தோட ஸ்ருதியோட டெட் பாடி தான் கிடைக்கும். சாப்பிடுங்க, இல்லைன்னா புல்லட் உள்ள இறங்கிடும். சாப்பிடு. என்னப்பா சிவம்,
நீ வேலை பார்க்குற லட்சணம் இதுதானா? ஆ? உன் தங்கச்சிய பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? ஆ? உன்கிட்ட பேச்சு கம்மி, ஆனா உன் மூளைய ரொம்ப அதிகமாவே பயன்படுத்துற. அப்புறம் இந்த ஆளு என்னோட புருஷன். நீ ரொம்ப அதிகமா சாப்பிடுற, ஆனா உன்னோட மூளைய நீ யூஸ் பண்றதே இல்ல. போது எழுந்துரு. பணம் வாங்கிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. எனக்கு இவங்க 2 பேர் மேலயும் சுத்தமா நம்பிக்கை இல்ல. பேசாம இவங்கள கட்டி போட்டுரு. ஓ சார், கட்டி போட வேண்டிய அவசியம் இல்லையே. நிஜமா சொல்றோம், நாங்க தப்பிச்சு ஓட மாட்டோம். அப்படி ஓடுனீங்க சிவம், சிவம் எழுந்துரு, நாம இங்க இருந்து போயிடலாம். சிவம் எழுந்துரு. ஸ்ருதி, ஆனா என் தங்கச்சி. இங்க பாரு, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்க உன் தங்கச்சியை காப்பாத்திடுவாங்க. இங்க இருக்கிறது சரியில்லை, வா போலாம். பிரச்சனை ஆயிடும், வா சீக்கிரம் வா, இங்க இருந்து போயிடலாம். ஸ்ருதி, என்கிட்ட காசு எதுவும் இல்ல. பணம் விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சிவம், ஸ்ருதி, நம்ம டாக்ஸிக்காரனுக்கு காசு கொடுத்ததா ஆகணும். நீ வா. நீ ஒண்ணு பண்ணு, உள்ள போய் உன்னோட பர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. ஓகே, இதை எடுத்துட்டு வரேன். சிவம், வேலை நேரத்துல இந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருந்தேன் வை, அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஜெயில களிதான் திங்கணும். உனக்கு இது தேவைதான். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிச்சிருப்ப. உங்க 2 பேரால ஒரு வேலையும் உருப்பட மாட்டேங்குது. இவகிட்ட நானும் எவ்வளவு கதை தான் சொல்றது? முதல்ல உன் தங்கச்சின்னு சொன்ன, அப்புறம் என் தங்கச்சின்னு சொன்ன, இன்னும் என்னதான் சொல்லணும்? அது நான் தெரியாதனமா கண்ணை மூடிட்டேன்றியா? பாரு, எனக்கு அடுத்த கிட்னாப்பிங்க்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் வேண்டாம். இல்ல இல்ல, புது ஆளுங்களை பாத்துக்கிறேன். பணம் கிடைச்சிடுச்சு, பணம் கிடைச்சிடுச்சு பாரு. கிட்டயா? இந்த ஹை கிளாஸ் சொசைட்டி பொண்ணுங்க இருக்காங்கல்ல, என்னன்னு சொல்றது, ஃபேமிலி மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அன்பா காட்டினா போதும், சீக்கிரம் நம்ம பிடிக்க வந்துருவாங்க. அம்மா அம்மா, உண்மைதான். எவ்வளவு பணம்? இந்த மாதிரி ஃபேமிலியை வெறுக்கிற, ஃபேமிலியை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் எங்க தொழில் அமோகமா நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். ஹே, இனிமேலும் புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணாம இருந்தனா நாளைக்கு உன் அப்பாவை நீ கண்டிப்பா பாத்துடலாம். ஆனா ஏதாவது பண்ண, நாளைக்கு நீ ஏதாவது ரயில்வே ட்ராக்ல தான் கடப்ப பாத்துக்க. இந்தாங்க, அடடா, என்ஜாய் பண்ணுங்க. அவங்க அவங்க பங்கை வாங்கிக்கிட்டு வேற வேற ஊருக்கு போய் சேருங்க. கண்டிப்பா போயிடலாம். சரி சரி. அடுத்த கிட்னாப்பிங் டெல்லியில இருக்கும், நான் சொல்லி அனுப்புறேன். டெல்லியா? டெல்லி செவ்வையா இருக்குமே. யாரோட போன் அடிக்குது? என்னோடது இல்ல. அப்ப யாரோடது? இல்ல, என்னோடது இல்ல. யாரோட போன் அடிக்குது? எங்க இருக்கு?
ஏய், உன்னோட போன் தானே இது? ஆ? அவ பேக்குள்ள எப்படி போச்சு? ஆ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவதான் என் தலையில அடிச்சு என்ன மயக்கமாக்கிட்டாளே, எனக்கு தெரியாது. தலையில அடிபட்டுச்சுல, அதான் உனக்கு எதுவுமே தெரியல. ஸ்ருதி சிம் கார்டு இந்த போன்ல இருக்கு. உன்னோட போன்ல ஸ்ருதியோட சிம் கார்டு எப்போ வந்தது? எப்படி வந்தது? யாதவ், எனக்கு பின் பாயிண்ட் லொகேஷன் வேணும் சுருதியோடது. இது எப்போல இருந்து ஆக்டிவா இருக்குன்னு தெரியலையே. போலீஸ் இப்ப நம்மள நாயை தேடுற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இவ்வளவு மட்டும் நம்ம உயிரோட விட்டோம், நம்ம கதை முடிஞ்சது. இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போங்க. வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. வேண்டாம், ப்ளீஸ் விட்டுரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஸ்ருதி, அவங்கள இழுத்துட்டு போங்க எல்லாரையும். வாங்க. அப்பா, I am so sorry, மா. அப்பா, தப்பு நான் ரொம்ப பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சு. சிவம், அஜய் மற்றும் ரோஷினி இந்தியன் பீனல் கோட் பிரிவுகளின்படி கைது செய்யப்பட்டாங்க. சிவமோட குற்றத்துல உடந்தையா இருந்த அஜயும் ரோஷினியும் அவனோட நண்பர்கள். இந்த மாதிரி வேலைகள்ல அவனுக்கு உதவியா இருந்திருக்காங்க. எல்லா பசங்களுக்கும் ஸ்ருதி மாதிரி நேரம் நல்லா அமையாது. காலம் மாறிக்கிட்டு இருக்கு, ஊரும் மாறிக்கிட்டு இருக்கு, கூடவே நம்ம பசங்களும் அவங்களோட உலகமும் மாறிக்கிட்டு இருக்கு. நாம நம்ம பசங்களுக்காக நேரத்தை ஒதுக்கணும். அவங்களோட பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள், அவங்களோட விருப்பு வெறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் அவங்களோட மாற்றம் அடையக்கூடிய எண்ணங்களோட நாம இணைய முடியும். இல்லைன்னா சிவம் மாதிரியான ஆளுங்க வலைய விரிச்சிட்டு நம்ம பசங்களுக்காக காத்திருப்பாங்க. இத்துடன் நான் உங்கள் கிரீஷ் ஜெயின், இந்தியா அலர்ட்டின் இன்றைய இந்த எபிசோடிலிருந்து விடைபெறுகிறேன். மனித ரூபத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மிருகங்களோட முகமுடிய கிழிச்சு எறியற மற்றும் ஒவ்வொரு குற்றத்திலிருந்தும் உங்களை எச்சரிக்கும் இன்னொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், இது குற்றத்திற்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.